ஹாய் குட்டீஸ், எல்லாம் கிளாஸ்க்கு வந்துட்டீங்களா? எங்களோட நீங்க ரொம்ப ஆர்வமா இப்பெல்லாம் கிளாஸ்க்கு வரீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி, இன்னைக்கு கிளாஸ் ஜெபத்தோட தொடங்குவோமா? என்ன பண்ணணும்? முழங்கார் படியிட்டு கண்களை மூடணும். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் உடைய கருத்துல தருகிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே தொடக்கத்திலிருந்து முடிவு பரியந்தும் எல்லா பகுதிகளிலும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. சிறு பிள்ளைகளின் இருதயத்தில் அப்பா நீங்க பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நடத்துகிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே தருகிறோம். உடைய சுத்தத்தின்படி நீர் ஆட்கொண்டு ஆளுகை செய்யுங்க அப்பா. இந்த கிளாஸ் ஆண்டவரே எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. குடும்பங்கள் தோறும் ஆண்டவரே உடைய ஆசீர்வாதம் கடந்து செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பேற்று வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் ரொம்ப ஹோல் ஹார்ட்டடா ஜெபம் பண்ணீங்களா? ரொம்ப சந்தோஷம். நானே இவ்வளோ சந்தோஷப்படுறேன்னு ஏசப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கல்ல. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு பாட்டு பாடலாம். நம்ம எதுக்காக பாட்டு பாடுறோம்? நம்மளோட ஹாப்பினஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக பாட்டு பாடுறோம். நமக்கு ஏதாவது ஒரு விக்ட்ரி கிடைச்சதுன்னா அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பாட்டு பாடுறோம். அதை விட ரொம்ப முக்கியமானது என்னது? ஏசப்பாவுக்கு நம்மளோட ப்ரைஸை செலுத்துறதுக்காக நம்ம பாட்டு பாடுறோம். பாட்டோடு சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஆக்ஷன் செய்கிறோம். எதுக்காக செய்கிறோம்? சும்மா அப்படி கை கால் அசைக்கிறதுக்கு செய்கிறோமா? இல்லை. ஏசப்பாவுக்கு நம்மளுடைய முழு உள்ளத்தால நம்மளுடைய உடலால அவருக்கு நம்ம மகிமை செலுத்துறதுக்காக தான் இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் செய்கிறோம். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து ஆண்டவருக்கு நீங்கள் துதியை செலுத்தணும். இப்போ நம்ம இந்த பாட்டை பாடி டான்ஸ் ஆடலாமா? இதோ உங்களுக்கான பாடல். இப்போ நம்ம ஒரு பாட்டு கற்றுக்க போகிறோம். எல்லாம் கவனமாக கேளுங்க. சின்ன சின்ன படகு ஒன்று சிங்காரமாய் போகிறது. சின்ன சின்ன படகு ஒன்று சிங்காரமாய் போகிறது. அதை ஓட்டுறது யாரு என்று பாரு, நம்ம இயேசுராஜா அங்கே இருக்காரு. அதை ஓட்டுறது யாருன்னு பாரு, நம்ம இயேசுராஜா அங்கே இருக்காரு. காத்து புயல் வந்தாலும் கலக்கம் எனக்கு இல்லை, கர்த்தரேசு கூட இருக்க பயம் எனக்கு இல்லை. காத்து புயல் வந்தாலும் கலக்கம் எனக்கு இல்லை, கர்த்தரேசு கூட இருக்க பயம் எனக்கு இல்லை. கீழ்ப்படியும் காத்து கீழ்ப்படியும், நம்ம இயேசு சொல்லும் ஒரு வார்த்தை கேட்டு. கீழ்ப்படியும் கடல் கீழ்ப்படியும், நம்ம இயேசு சொல்லும் ஒரு வார்த்தை கேட்டு. சின்ன சின்ன படகு ஒன்று சிங்காரமாய் போகிறது. அதை ஓட்டுறது யாருன்னு பாரு, நம்ம இயேசுராஜா அங்கே இருக்காரு. இந்த பாட்டை நான் திருப்பி சொல்லித்தரேன், எல்லாம் கவனமாக கேளுங்க. சின்ன சின்ன படகு ஒன்று சிங்காரமாய் போகிறது. சின்ன சின்ன படகு ஒன்று சிங்காரமாய் போகிறது. அதை ஓட்டுறது யாருன்னு பாரு, நம்ம இயேசுராஜா அங்கே இருக்காரு. அதை ஓட்டுறது யாருன்னு பாரு, நம்ம இயேசுராஜா அங்கே இருக்காரு. காத்து புயல் வந்தாலும் கலக்கம் எனக்கு இல்லை, கர்த்தரேசு கூட இருக்க பயம் எனக்கு இல்லை. காத்து புயல் வந்தாலும் கலக்கம் எனக்கு இல்லை, கர்த்தரேசு கூட இருக்க பயம் எனக்கு இல்லை. கீழ்ப்படியும் காத்து கீழ்ப்படியும், நம்ம இயேசு சொல்லும் ஒரு வார்த்தை கேட்டு. கீழ்ப்படியும் கடல் கீழ்ப்படியும், நம்ம இயேசு சொல்லும் ஒரு வார்த்தை கேட்டு. சின்ன சின்ன படகு ஒன்று சிங்காரமாய் போகிறது. அதை ஓட்டுறது யாருன்னு பாரு, நம்ம இயேசுராஜா அங்கே இருக்காரு. இப்போ நான் பாட்டா பாடுறேன், எல்லாம் கவனிங்க. சின்ன சின்ன படகு ஒன்று சிங்காரமாய் போகிறது. சின்ன சின்ன படகு ஒன்று சிங்காரமாய் போகிறது. அதை ஓட்டுறது யாருன்னு பாரு, நம்ம இயேசுராஜா அங்கே இருக்காரு. அதை ஓட்டுறது யாருன்னு பாரு, நம்ம இயேசுராஜா அங்கே இருக்காரு. காத்து புயல் வந்தாலும் கலக்கம் எனக்கு இல்லை, கர்த்தரேசு கூட இருக்க பயம் எனக்கு இல்லை. காத்து புயல் வந்தாலும் கலக்கம் எனக்கு இல்லை,
கர்த்தர் இயேசு கூட இருக்க பயம் எனக்கில்ல. கீழ்ப்படியும் காத்து கீழ்ப்படியும் நம்ம இயேசு சொல்லும் ஒரு வார்த்தை கேட்டு. கீழ்ப்படியும் கடல் கீழ்ப்படியும் நம்ம இயேசு சொல்லும் ஒரு வார்த்தை கேட்டு. சின்ன சின்ன படகு ஒன்று சிங்காரமாய் போகிறது, அதை ஓட்டுறது யாரு என்ன பாரு. நம்ம இயேசு ராஜா அங்கே இருக்காரு. இப்போ கதையின் நேரத்துக்கு வந்துட்டோம். இந்த கதையில ஒரு ஊர்ல அப்படின்னு தொடங்குறத விட அந்த ஊரை படைத்த தேவனுடைய எல்லா ஞானங்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக பைபிள்ல இருந்து ஒரு நல்ல பைபிள் ஸ்டோரி உங்களுக்கு சொல்றதுக்கு வந்திருக்காங்க. கவனமா கேட்டு அதன்படி நடக்கணும். ஓகே? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி கூட நம்ம ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசப்பாவோட சீசர்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோமா, அதுலேருந்து ஒரு சீசரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். யார் அந்த சீசன் நீங்கள் பற்றி யோசிக்கிறீங்களா? அவர் தான் தோமா. இவர் 12 சீசரில் ஒருத்தர். இவர் என்ன பண்ணார், ஆண்டவரோடையே வாழ்ந்து அவருடைய கூட இருந்து அவர் மறிக்கிறப்ப எல்லா சமயத்திலும் ஆண்டவரோடு இருந்தார். இவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தோமா இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா கலிலியா நாட்டை சேர்ந்தவர். இவர் எப்படிப்பட்டவர்னா ஆண்டவர் கூட எப்பவும் சந்தேகத்தோடு கூட அதிக கேள்வி கேட்கப்பட்டவராக இவர் இருந்தார். தோமா ஒரு நாள் லாசரு பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அவர் இறந்து அந்த ஊரே ஒரு சோகத்தில் இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மார்த்தாலும் மரியாலும் ஏசப்பாவை அழைச்சிட்டு வர சொல்லி ஆள் அனுப்புகிறாங்க. அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாருன்னா ஏசப்பா அந்த ஊரில் வந்துட்டாங்க. அந்த ஊரில் ஆனால் அந்த யூதர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஏசப்பா ஏற்கனவே இந்த ஊருக்குள்ளே வரக்கூடாது, சுவிசேஷம் சொல்லக்கூடாது அப்படின்னு கல்லெறிஞ்சாங்க. ஆனால் அதனால் ஏசப்பா என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஊருக்கு வெளியிலே நின்னாங்க. எதுக்காக அப்படி வெளியிலே நின்னாங்கன்னா அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. அதாவது ஒரு அற்புதம் நடக்கணும்னா அது ஏசப்பா அவங்களுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணார். அந்த நேரத்தில் இன்னும் அவருடைய வேலை வரவில்லைங்கிறதுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பா அங்கே இருக்கிற சீஷரெல்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே ஏற்கனவே இந்த யூதர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளை கல்லெறிஞ்சு கொன்றுன்னு சொன்னாங்க. திருப்பி நம்ம எப்படி அந்த ஊருக்குள்ளே போகிறது அப்படின்னு கேட்கும்போது தோமா தான் அந்த இடத்துல சொல்கிறாரு, மறிச்சாலும் பரவாயில்ல நம்ம ஆண்டவரோட கூட போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சூழ்நிலை ஆண்டவரோட கூட அவர் மறிச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஆண்டவரோட அந்த வார்த்தையை சொன்னார். அது ஏசப்பா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா சீஷர்கிட்ட நான் போகிற இடத்தையும் அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சீஷர்கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தோமா எப்போ பார்த்தா என்னன்னா ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நீங்கள் எப்போ எங்கே போகிறீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும், உங்கள் வழி எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏசப்பா ஒரு வசனம் சொல்கிறாரு, நானே சத்தியும் வழியும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்னை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு மரியாளுக்கு காட்சி அளிக்கிறாங்க. ஏசப்பா உயிர் தந்து மரியாளுக்கு காட்சி அளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய சீஷர்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க. அந்த சீஷர்கள் என்ன பண்ணால் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ ஏசப்பா கதவு திறக்காமல் ஆனால் உள்ளே நிற்கிறாரு. அவங்க சீஷர்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க, என்னை பாருங்கள் நான் உயிர் தெழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சீஷர்கள்லாம் நம்பினாங்க. ஆனால் தோமாட்ட எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டாரு, அவர் உயிரோடு வந்துட்டாரு, சொன்னபடி உயிர் தெழுந்துட்டாருன்னு அப்படின்னு தோமாட்ட சொல்கிறப்ப இல்லை அது எப்படி நடக்கும் அப்படின்னு அவர் சந்தேகத்தோடு இது பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, நான் ஆண்டவரை பார்த்தாதான், அவரை தொட்டு பார்க்கணும், அவர் விழாலம்புல கை விட்டு பார்க்கணும், அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னார். தோமாட்ட ஆண்டவர் அதுக்கப்புறம் 8 நாள் கழிச்சு அவருக்கு காட்சி அளிக்கிறாரு. தோமாவே பாரு, நான் உயிர் தெழுந்துட்டேன், ஏன் நீ என் கையில் நீ தொட்டு பார்க்கணும்னு சொன்னீங்களா, என் விழா எலும்புல கை வச்சு பார்க்கணும்னு சொன்னீங்களா, இப்போ தொட்டு பாரு, நான் உண்மையாலுமே உயிர் தெழுந்துட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதை கேட்டு தோமா ரொம்ப மனக்கசந்து அழுந்தாரு. இல்லை ஆண்டவரே, நான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா இல்லை அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, தோமாவே நீ என்னை காணாதிருந்தும்
விசுவாசிக்கிறாய், என்னை கண்டும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு ஆண்டவர் வந்து சொல்றாரு. தோமாக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, வந்து சந்தேகப்பட்ட சீஷன். ஏன்னா அவர் எப்பவுமே ஒரு சந்தேகத்தோட கூட இருப்பாரு, அதனாலதான் அவருக்கு சந்தேகப்பட்ட சீஷன் ஒரு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் இவர் பேர் என்னன்னு சொல்லப்படுதுன்னா திதிமு என்ற தோமா அப்படிங்கிற பேரும் இருக்கு. அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து உயிர் தெழுந்து பரலோகம் போயிட்டாரு. தோமா வந்து இஸ்ரவேல்ல இருந்து கேரளாவுக்கு வந்து வராரு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க. அவர் ஃபஸ்ட்டு எங்கே இறங்குறாருன்னா மலபார் என்ற கடற்கரையில் வந்து இறங்குறாரு. அந்த வந்து கேரளாவில் வந்து மொத்தம் 10 வருடம் ஊழியம் செஞ்சார். அங்கே வந்து 7 சபையை வந்து தோமா வந்து கட்டினார். அதில் வந்து ஒரு சபை இது கொல்லம், கொடுங்கல்லூர், பரவூர், கொக்கமங்கலம், பாளையூர், நிரானம், நிலக்கல் இப்படிங்கிற 7 சபையை வந்து தோமா வந்து கட்டினார். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து எல்லா கேரளாவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை வந்து அறிஞ்சிக்கிட்டாங்க, ஆண்டவரை வந்து தேடினாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து திருவிதாங்கோடு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவிதாங்கோடு ஒரு ஊரில் வந்து இறங்கினார். அங்கே வந்து ஒரு குறுநில மன்னன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கரடி தாக்கி இறந்துட்டாரு. அப்போ அந்த சூழ்நிலை வந்து அந்த மன்னனை வந்து இயேசுவின் நாமத்தினால சொல்லி அவரை உயிரோடு எழுப்புனாரு. அப்போ அங்கே வந்து அவருக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அவர் தான் ஃபஸ்ட்டு தமிழகத்தில் வந்து ஞானஸ்தானம் எடுத்த ஃபஸ்ட்டு தமிழன்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அங்கிருந்து வந்து சின்னமலைங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாரு. இது வந்து மயிலாப்பூரில் இருக்குது. சின்னமலையில் வந்து அங்கே வந்து அவர் கொஞ்ச நாள் வந்து ஊழியம் செஞ்சார். ஆனால் அங்கே இருக்கிற அந்த மத குருக்கள் வந்து அவருக்கு எதிராக வந்து எழும்புறாங்க. நீங்கள் எப்படி வந்து இங்கே வந்து ஆண்டவரை பற்றி சொல்லலாம் அப்படின்னு அவரை விரோதமாக எழும்புறாங்க. அவரை எப்படியாவது தாக்கணும், அவரை வந்து சாகடிக்கணும்னு சொல்லி அவங்க எழும்புறாங்க. அப்போ அங்கிருந்து வந்து தோமா என்ன பண்ணுறாருன்னா அவங்க தன் ஜீவனை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி அங்கிருந்து பரங்கிமலை ஒரு இடத்துக்கு வராரு. ஆனால் அங்கே வந்து அவரை வந்து கண்டுபிடிச்சு அந்த என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மத குருக்கள்லாம் சாவடிச்சிட்டாங்க. அங்கே தான் வந்து தோமா வந்து கடைசி தருவாயத்தில் அங்கே இறந்து போனார். இவர் வந்து ஆண்டவருக்காக ஒரு ரத்த சாட்சியாக மரிச்சார். இது இந்த இடம் எங்கே இருக்குன்னா சென்னையில் வந்து இப்போவும் அந்த ஒரு ஆலயம் இருக்குது, செயின்ட் தாமஸ் அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்கிறது. அவருடைய கல்லறையும் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா தோமா வந்து ஒரு இன்னொரு தேசத்துலேருந்து வந்து நம்ம ஆண்டவரை பற்றி இங்கே எல்லாத்துக்கும் அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளோ அன்பானவர் அப்படின்னு சொன்னார். அதே போல் இன்னொரு தேசத்துலேருந்து வந்த இவரே ஒரு மனுஷனே இவ்வளோ வந்து ஆண்டவர் மேலே அன்பா அவர் மேலே வைராக்கியமாக இருக்கிறாரு. அதே போல் நம்மளும் ஆண்டவருக்குள்ளாக எப்பொழுதும் அன்பாக இருக்கணும், வைராக்கியமாக இருக்கணும், விசுவாசத்தோடு இருக்கணும். சின்ன பிள்ளைகளாக நாம் ஆண்டவரத்தில் என்னென்ன செபிக்கிறோமோ அதை ஆண்டவர் இன்னும் அதிகமாக கேட்பார். சிறு பிள்ளைகள் நாம் வைராக்கியம் இருந்தோம்னா இன்னும் ஆண்டவர் வந்து நம்மளை உயர்த்துவார். ஆண்டவர் தான் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு சொல்லித்தரவங்க. அப்போ அந்த போதனைகள்லாம் எங்கே இருக்கு? பைபிள்ல தான் இருக்கு. அந்த பைபிள்ல இருந்து ஒரு மனப்பாட வசனத்தை இப்ப படிக்க போறோம். கவனமா படிச்சுக்கிட்டு உங்க இருதயத்துல அது என்ன பண்ணணும், நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். எப்ப கேட்டாலும் அந்த வசனத்தை டக்குன்னு சொல்லி ஏசப்பாவுக்கு மகிமை செலுத்தணும். இதோ உங்களுக்கான மனப்பாட வசனம். இன்னைக்கு என்ன வசனம் படிக்க போறோம்னு பார்த்துடலாமா? நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். சங்கீதம் 13:5. 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 உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அந்த சாக்லேட்டை வாங்கி நீங்க மட்டும் சாப்பிட்றதை விட அதை நீங்க வாங்கிட்டு உங்களுக்கு கொடுத்த உங்க ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் நீங்க எடுத்து கொடுக்கும்போது அந்த ஃப்ரெண்டு எவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்க.
அப்போ உங்களுக்கு ஞானத்தையும் தாளந்துகளையும் கொடுத்த தேவனுக்கு அவர் கொடுத்த டேலண்ட்ல இருந்து நீங்க கொஞ்சத்தை ஏசப்பாவுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி இப்போ உங்க டேலண்ட்டை நீங்க எது மூலமா தேவனுக்கு கொடுக்க போறீங்க? கிராஃப்ட் செய்யறது மூலமா. இதோ உங்களுக்கான கிராஃப்ட். இது தேங்க்ஸ் கிவிங் டைம். இந்த கிளாஸ்ல நம்ம நிறைய காரியங்களை கத்துக்கிட்டோம்ல. என்னெல்லாம் கத்துக்கிட்டோம்? சாங் கத்துக்கிட்டோம், அதுக்கான ஆக்ஷன் கத்துக்கிட்டோம், ஸ்டோரி கத்துக்கிட்டோம், அந்த ஸ்டோரியில நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டோம், நம்ம எப்படியெல்லாம் வாழணும்னு அதுல நமக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்? கிராஃப்ட்ஸ் எல்லாம் செஞ்சோம்ல. இப்போ இது எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்த போறோம். முழங்கால் படிட்டு கண்களை மூடுங்க. நம்ம நன்றி சொல்லி ஜெபிக்கணும். சோத்திரம் இஸ்பா, சோத்திரம். இந்த நாளை காண செய்த உங்களுடைய மகாபெரிய கிருபிக்காக தயக்கம் நன்றி இஸ்பா. இந்த நாளில் இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸை தேவன் நீங்கள் ஆசீர்வாதத்தால் நடத்தினக்காக நமக்கு நன்றி செலுத்தின இஸ்பா. இந்த ஆன்லைன் கிளாஸை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்கள் ஆசீர்வாதத்தால் நடத்தணுமே ஜெபிக்கிற இஸ்பா. அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேணுமே ஜெபிக்கிற இஸ்பா. அடுத்த வாரம் இந்த சண்டே கிளாஸில் ஆன்லைன் சண்டே கிளாஸில் நாங்கள் எல்லோரும் பார்க்குற வரைக்கும் தேவ ஆவியனாத்தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்கள் ரட்டக்கோட்டைக்குள்ளாக பாதுகாத்துக் கொள்ள வேணுமே ஜெபிக்கிற இஸ்பா. அடுத்த வாரம் சண்டே கிளாஸில் வர வரைக்கும் தேவ ஆவியனத்தாமே நீங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்து வழி நடத்துங்க இஸ்பா. இன்றைக்கி நடத்தி கொடுத்ததையும் தேவன் நீங்கள் மறக்காமல் இருக்கும்படி தேவன் நீங்கள் கிருபை பார்க்கணுமே ஜெபிக்கிற இஸ்பா. நீங்கள் அப்படியே செய்யப்பட முடியும் மகாபெரிய கிருபைக்காம் தயக்காம் நன்றி இஸ்பா. பிரச்சரமா இயேசு மூலம் கேளுங்க, உங்கள் ஜீவனோட நல்லதான். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. இந்த கிளாஸ்ல இவ்வளோ நேரம் ஏசப்பா உங்களுக்கு எல்லாம் ஹாப்பினஸை கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணுற நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். சரி, கிளாஸை முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கலாமா? நீங்கள் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருக்கீங்களா? ஐயோ, ஹர்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை, நாங்களாம் சின்ன பிள்ளைங்க அப்படிலாம் செஞ்சதே இல்லை அப்படி சொல்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஹர்ட் பண்ணுறதுன்னா ரொம்ப பெரிய விஷயத்துல யாரையாவது ஹர்ட் பண்ணுறதுன்னு கூட அர்த்தம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது மார்க்ஸ் கம்மியாக எடுத்திருப்பாங்க, எல்லாரும் முன்னாடி மிஸ் அவங்கள திட்டும்பொழுது நீங்கள் கூட சேர்ந்து சிரிச்சிருப்பீங்க. யாராவது கீழே விழுந்திருப்பாங்க, அந்த நேரத்தில் ஓடி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தூக்காம அவங்கள நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? கேலி பண்ணி சிரிச்சிருக்கலாம். யாருக்காவது சரியாக விளையாட வரலைன்னா இவனுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள கேலி பண்ணியிருக்கலாம். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிற காயங்களாக அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் அந்த மாதிரி ஹர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும்? ரீகால் பண்ணிவிட்டு அது எல்லாத்துக்கும் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நான் தெரியாமல் செய்துட்டேன், இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் உங்களுடைய பிள்ளை, எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன், எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்பேன், எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்வேன், எல்லாருக்கும் நான் நல்வழியில் நடக்கிறதுக்கு கைட் பண்ணுவேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிடுங்கன்னு சாரி கேட்கணும். முடிஞ்சால் நீங்கள் யாரெல்லாம் ஹர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்டையும் நீங்கள் சாரி கேட்கணும். சரியா? அப்போ தான் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க முடியும்.
இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் இந்த ஒர்க் செஞ்சுட்டே இருங்க. நாங்கள் நெக்ஸ்ட் சண்டே ஈவினிங் 4 o'clock உங்களை மீட் பண்ணுறதுக்கு வரோம். நீங்களும் வந்துடணும். பாய்.